வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து HDFC பேங்க்கோடைய ஃபர்ஸ்ட் லோனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HDFC பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார்கிட்ட லோன் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி எல்லாம் வந்து லோன் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ தேவைப்படும், ப்ளஸ் லோன் அமௌண்ட் எவ்வளோ பண்ணுவாங்க, டென்யூர் எவ்வளோ பண்ணி கொடுப்பாங்க, மேக்ஸிமம் மினிமம் டு மேக்ஸிமம் டென்யூர் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெயினாக, ஓகேங்களா. ஸோ உங்களுடைய கம்பெனி கேட்டகிரி பொறுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து HDFC பேங்க்கில் ஃபர்ஸ்ட் லோனில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும், ஸோ நீங்கள் லோன் எடுக்கிறதுலேருந்து லோனை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இதாக வாட்ச் பண்ணிங்கன்னா வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கனை கூட அழைச்சிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் வந்து நம்மளுடைய லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். பார்த்திங்கன்னா வந்து ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ தேவைப்படும், அது வந்து அதை பற்றி நம்ம பார்க்க முடியும். மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து 21 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து 60 ஏஜ் வரைக்கும் வந்து இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 10.8 12.15 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து சேலரி அக்கௌண்ட். இதே வந்து நீங்கள் HDFC சேலரி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து சேலரி இருக்கணும், இதே வந்து நீங்கள் வந்து அதர் பேங்க் சேலரி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கணுன்றதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் HDFC அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க, உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெப்பே வந்து 25,000 இருந்தாலே போதுங்க. இவங்க வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய கம்பெனி வந்து கேட்டகிரி வந்து லிஸ்டடில் இருக்கணும், கேட்டகிரி லிஸ்டடில் இருக்கணும். மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா வந்து 25,000 கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் HDFC பேங்க்லேயே வந்து லோன் அப்ளை பண்ணிக்கலாம். இதே வந்து அதர் பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30,000 மேலே வந்து சேலரி வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனி வந்து கேட்பியில் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 35,000 வந்து நெட் பே இருக்கணும். இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் கம்பெனி வந்து கேட்-சி, கேட்-டி, கேட்-டியில் இருந்துச்சுன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 50K அபோவ் வந்து இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டென்யூர் பார்க்க போகிறோங்க. டென்யூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 12 monthஸில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 72 months வரையும் அவங்க வந்து உங்களுக்கு லோனுக்கான டென்யூர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து லோன் அமௌண்ட் தாங்க பார்க்க போகிறோம். இவங்க வந்து லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 1 lakh மேக்ஸிமம் 50 lakhs வரையும் வந்து உங்களுக்கு லோன் வந்து பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து லோன் அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகுங்க. இதே வந்து நீங்கள் அபவ் 15 lakhs லோன் அமௌண்ட்டு வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10.80 வந்து ஆரம்பிக்குங்க. இதுக்கான ப்ராசஸிங் ஃபீன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6,499 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதே வந்து நீங்கள் 10 lakhs to 15 lakhs கூட லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10.90 ப்ளஸ் வந்து ப்ராசஸிங் ஃபீன் பார்த்தீங்கன்னா வந்து 6,499 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வருங்க. இதே வந்து நீங்கள் பிலோ 10 lakhs கூட லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 7.05 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 12.15 வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. பேஸ்டான வந்து உங்கள் கம்பெனியோட கேட்டகிரி பொறுத்து தாங்க மாறும் எல்லாமே. ஸோ இது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா HDFCயோட பார்ட் பேமெண்ட்டை பற்றி தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இதே வந்து நீங்கள் HDFC பேங்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் லோன் எடுத்திருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் சார்ஜஸும் வந்து அப்ளிகபிளுங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 EMI வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிகிட்டே போயிருக்கு. ஸோ நீங்கள் அப் டு வந்து அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 25% வரைக்கும் நீங்கள் வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பார்ட் பேமெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4% வந்து சார்ஜஸ் வரும். அப்புறம் வந்து நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 3% வந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெக்யர்மெண்ட்ன்றதை பற்றி தாங்க இதில் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆதார், நெக்ஸ்ட் பேன், ஒரு ஃபோட்டோ, ப்ளஸ் உங்களுடைய கம்பெனியோடைய ஐடி கார்டு, 3 months லேட்டஸ்ட் பே ஸ்லிப், 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருந்தாலே போதுங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு HDFCயில் வந்து ஃபர்ஸ்ட் லோன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் பண்ண முடியும், என்ன ப்ராசஸிங் ஃபீ, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. இது மாதிரி வந்து மற்ற பேங்க்கோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லோன், ஹோம் லோன் எல்லா டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. உடனே வந்து உங்களுக்கு எல்லா பேங்க்கோடைய டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.